முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த முதல் கற்பனை மீறவே மாட்டோம். என்ன சொல்லுங்க? என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்கனா அந்த பக்கமே நீங்க போக மாட்டீங்க. அதே புதிய ஏற்பாடுக்கு இப்ப வந்து நில்லுங்களேன். முதல் கட்டளை என்னது? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னை தேடு. இப்ப சொல்லுங்க, இந்த முதல் கற்பனைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையே எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? எத்தனை பேர் முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடுறீங்க? முழு இருதயத்தோட துதிக்கிறீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், துதிக்கிறது சாதாரணமானது கிடையாது. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்கறத விட, ஆராதிக்கிற செக்ஷனை விட, சாட்சி சொல்ற செக்ஷனை விட, ஆண்டோட வார்த்தை செக்ஷனை விட எது தெரியுமா ரொம்ப மேன்மையானது? துதிக்கிறது. ஏன்னா துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவாராமா. துதிக்கும் போதுதான் நம்ம பக்கத்துல அசைவாடுவாராமா. துதிக்கும் போதுதான் அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்தரில் நம்ம பக்கத்துல வந்து இருப்பாராம். ஆனா